எலக்ட்ரீஷியன் ட்ரேட் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை கண்டக்டர் மேலே செலுத்தும் போது அதோட தாங்கும் திறன் எவ்வளோ இருக்கும்னு இப்போ அளவிட போகிறோம். இந்த செஷனோட முடிவில் 3 டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸில் எந்த கண்டக்டரை தேர்ந்தெடுக்கலாம்னு உங்களால் முடிவெடுக்க முடியும். அது என்னென்னா காப்பர், அலுமினியம் மற்றும் அலாய். சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி கண்டக்டரை உடைக்கிற அளவு மின்சாரத்தை செலுத்தி அளவு கண்டுபிடிக்கலாம். அதற்கு தேவையான எலக்ட்ரீஷியன் டூல் கிட் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்கள். எலக்ட்ரீஷியன் டூல் கிட்: டிசி ஆம்ப் மீட்டர் 0 to 10 ஆம்பியர், டிசி வோல்ட் மீட்டர் 0 to 15 volts, லெட் ஆசிட் பேட்டரி 12 volts 60 ஆம்பியர் ஹவர், ரியோஸ்டாட், ஸ்விட்சுடன் இருக்கும் மரப்பலகை 16 ஆம்பியர் 250 volts, 32 SWG காப்பர் கண்டக்டர் 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 32 SWG அலுமினியம் கண்டக்டர் 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 32 SWG அலாய் கண்டக்டர் 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 2.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் கனெக்டிங் காப்பர் ஒயர்கள் தேவைப்படும். ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் மற்றும் கண்டக்டர்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டக்டர் மெட்டீரியலை பத்தின சுருக்கமான விவரத்தை பார்க்கலாம். கண்டக்டர்னு சொல்லக்கூடியது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள். நமக்கு பல வகையான கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அதுல சிலவற்றை இப்போ பார்க்கலாம். காப்பர் கண்டக்டர்ஸ்: காப்பர் உலோகம் அதிக கடத்தும் திறன், அதிக இழுவிசை உலோகம், அதிக மின்னோட்ட அடர்த்தி கொண்டது. இதற்கு அதிக மின்னோட்டத்தை கடத்தும் திறன் உள்ளது, அதுவும் 1 யூனிட் வெட்டுப்பகுதிக்குள். காப்பர் மெட்டீரியல் சுலபமாக மின்சாரத்தை கடத்தும் ஒரு பொருள். ஆனால் விலை மிக அதிகமாக இருப்பதால் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. காப்பர் கண்டக்டர்ஸ் 2 வகையா நமக்கு கிடைக்கும். ஒன்று பேர் கண்டக்டர், இன்னொன்று இன்சுலேட்டட் காப்பர் கண்டக்டர். அலுமினியம் கண்டக்டர்ஸ்: அலுமினியம் கண்டக்டர்ஸ் காப்பர் கண்டக்டர்ஸோடு ஒப்பிடும்போது 60% தான் மின்சாரத்தை கடத்துது. இது கிட்டத்தட்ட காப்பர் கண்டக்டரோட ஒப்பிடும்போது பாதி எடை தான் இருக்கும். இது காப்பரின் மேல் விளிம்பினை கொண்டிருப்பதால் இவை மேல்நிலை கடத்திகளுக்கு அதிகமாக பயன்படுகிறது. அலாய் கண்டக்டர்ஸ்: 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட உலோகங்களின் கலவைதான் அலாய் கண்டக்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டதாக இருக்கு. காப்பர் கேட்மியம் அலாய்ஸ் அதிக விலை கொண்ட கண்டக்டர்ஸ். கடுமையான சூழ்நிலையில வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக பாஸ்பர் பிரான்ஸுங்கிற மெட்டீரியல் பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு கண்டக்டர் மெட்டீரியலுக்கும் நிறைய திறன் இருக்கு. அதுல முக்கியமான திறன் என்னன்னா, எல்லா கண்டக்டர்ஸ்க்கும் மின்சாரத்தை கடத்தும் திறன் பொதுவா இருக்கும். கண்டக்டர்ஸ் மின்சாரத்தை கடத்தும் வேகத்தை பற்றி பார்ப்போம். இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய கண்டக்டர்ஸ் அதிகப்படியான மின்சாரத்தை அந்த கண்டக்டர்ஸ் கடத்துகிறது. அதுவும் தடையே இல்லாம அந்த கண்டக்டர் மெட்டீரியலோட வெப்பநிலை அளவுக்கு. அதனால அந்த கண்டக்டர்ஸ்க்கு மின்சாரம் கடத்தும் திறன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி கண்டக்டர் உடையிற அளவுக்கு மின்சாரத்தை செலுத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கண்டக்டருடைய மின்சாரம் செலுத்தும் திறன் அளவை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எல்லா கருவியும் எல்லா மெட்டீரியலும் உறுதியா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ள தேர்ந்தெடுக்க வேண்டிய காப்பர் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர் மற்றும் அலாய் கண்டக்டர் 32 SWG நீளம் 10 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டக்டர் 32 SWG நீளம் 1 இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த காட்சியில இருக்க மாதிரி காப்பர் கண்டக்டர்ஸை இந்த பலகையோட இணைச்சிக்கணும். பிறகு ரியோஸ்டாட், ஆம்ப் மீட்டர், வோல்ட் மீட்டர் மற்றும் பேட்டரிய காட்சியில இருக்க மாதிரி இணைச்சிக்கணும். குளிர்ந்த முடிவு பகுதியில ரியோஸ்டாட்டை வைக்கணும். அது அதோட அதிகபட்ச எதிர்ப்பு நிலை. அப்புறம் சர்க்கியூட்டை ஆன் பண்ணுங்க. பிறகு ஆம்ப் மீட்டர், வோல்ட் மீட்டருடைய அளவை குறிச்சுக்கோங்க. அப்புறம் ரியோஸ்டாட்டை நடுப்பகுதிக்கு நகர்த்துங்க. மறுபடியும் ஆம்ப் மீட்டர், வோல்ட் மீட்டருடைய அளவை குறிச்சுக்கோங்க. பிறகு ரியோஸ்டாட்டோட அளவை அதனோட வெப்பப்பகுதியை நோக்கி நகர்த்துங்க. மெதுவாக ரியோஸ்டாட்டை வெப்பப்பகுதியை நோக்கி நகர்த்தும் போது காப்பர் கண்டக்டர் உடையலாம். அதனால அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருங்க. அது உடைஞ்சு போகலாம். ஒருவேளை கண்டக்டர் உடையலனா ரியோஸ்டாட்டோட அளவை இன்னும் அதிகரிக்கணும். மெதுவாக அதோட வெப்பநிலை பகுதிக்கு. கண்டக்டர் உடைஞ்ச பிறகு மீட்டர்ல இருக்கக்கூடிய அளவை குறிச்சு வச்சுக்கோங்க.
குறிக்கப்பட்ட மின்சார அளவு தான் இந்த காப்பர் கண்டக்டருடைய அதிகபட்ச மின்சாரம் கடத்தும் திறன். பிறகு அலுமினியம் கண்டக்டரையும் அலாய் கண்டக்டரையும் ஒன்றன் பின் ஒன்றாக இதே முறையில் பரிசோதிச்சிங்கன்னா அதிகபட்ச மின்சார திறனை ஒவ்வொரு கண்டக்டருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை ஒரு அட்டவணையில் குறித்து வச்சுக்கோங்க. சோதனையின் முடிவுகள். இந்த அட்டவணையில் உள்ள அளவை வச்சு ஒவ்வொரு கண்டக்டரும் எந்த அளவுக்கு மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காப்பர் கண்டக்டருடைய அதிகபட்ச மின்சாரம் கடத்தும் திறன் 2.18 ஆம்பியர். அலுமினியம் கண்டக்டருடைய அதிகபட்ச மின்சாரம் கடத்தும் திறன் 1.30 ஆம்பியர். அலாய் கண்டக்டருடைய அதிகபட்ச மின்சாரம் கடத்தும் திறன் 0.87 ஆம்பியர். ரீகேப். இந்த தொகுப்பில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா 3 கண்டக்டர்களுடைய மின் கடத்தும் திறனை எவ்வாறு கண்டறிவது கற்றுக்கிட்டோம். அது என்னன்னா காப்பர், அலுமினியம் மற்றும் அலாய். சர்க்கியூட்டை இழைச்சி கண்டக்டரில் மின்சாரத்தை செலுத்தி உடையும் அளவு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு செஷனில் புதிய தலைப்போட நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.